பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். ஓங்கார வேலன் அவன் ஒளிமுக சிரிப்பு ஓங்கார வேலன் அவன் ஒளிமுக சிரிப்பு அது உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் சிரிப்பு. ஓங்கார வேலன் அவன் ஒளிமுக சிரிப்பு அது உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விரிப்பு. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அது பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். இவரங்க மணிலே சிறந்த ஒரு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் கிழவன்பட்டி மாநகரை ஆளக்கூடிய ஸ்ரீ கலைவாணி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் விடைவரை பணிபுரியும் அன்பு நண்பர்களுக்கும் எங்களது இசைக்குழு சார்பாகவும் மற்றும் எங்களது புத்தானத்தை அருகே உள்ள அருமை தம்பி எங்களுடைய விபி வேங்கை கலைக்குழு சார்பாகவும் மற்றும் எங்களுடைய கோவில்பட்டி ஏலிசை நாடக சங்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். இங்கு மேலும் எங்களுக்கு சிறப்பு ஊட்டக்கூடிய வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய கிழவன்பட்டி மாநகரை வசிக்கும் அருமையன்னார் VSK யூடியூப் சேனல் சுந்தரன் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. எங்கள் வெள்ளாமை விளையுமடி நாட்டாமை கைய செஞ்சா மாசனாறு மழை பொழியுமடி. நாட்டாமை பாடம் பட்டா எங்க வெள்ளாமை விளையுமடி நாட்டாமை கைய செஞ்சா மாசனாறு மழை பொழியுமடி. ஆ
பஞ்சாயத்தின் மர்மரடி பஞ்சம் வந்த கர்ணத்தடி பரம்பரைய பரக்குதடி இறையப்பொடி என் மன்னன் உள்ளம் வெள்ளையடி கண்ணீர் விட்ட பிள்ளையடி ஊரெங்கும் கொண்டாடும் உயர்ந்த குடி தன்மானம் வீரம் காத்த குடி நேரையில் சொன்னரடி அன்பாத போட்ட எழுந்த நடி வெட்டி மாற கூடுமடி எங்க வெள்ளாம விளையுமடி நாட்டாமை கைய சொன்னா பாதனாலும் மழை புளியுமடி நாட்டாமை பாதம் பட்டா இது வெள்ளாமை விளையும்படி நாட்டாமை கைய சென்றா எங்கு மாதம் ஒரு வைக்கும்படி தாயே மகமாய் நீதான் காப்பாற்ற வேண்டும். அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. எமையாள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. எமையாள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி.
கோவில் கொண்ட குங்குமக்காரி வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே படமிரட்ட முத்துமாரி குங்குமக்காரி ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி நம்ம ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே. பேரன்பு கொண்ட பிறகு பெருமதிக்கு மரியாதைக்குரிய நாடகக்கலா ராசிய பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் படுத்திருப்ப மண்ணை பொண்ணாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே, கண்ணியை கட்டப்பட்டு சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை ஐயவர்களுக்கும் இருந்த முக்கியஸ்தர்களுக்கும் இந்நாடகத்தினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த இளைஞரணிக்கும் மற்றும் கோவில் நிர்வாகி ஐயவர்களுக்கும் எங்கள் சார்பாம் எங்களது நாடக அமைப்பாளர் அருமையான புத்தானத்தை சேர்ந்த பிபி வேங்கை கருப்பையார் ராஜநடிகர் அவர்கள் கைக்கொண்டு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். மற்றும் இங்கு சிறந்த முறையில் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்காக சிறந்த முறையில் உள்நாடு மற்றும் வெளிநாடு முதல் கொண்டு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் விஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கும் சுந்தரம் அண்ணா அவர்களுக்கும் மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு பத்தியா என்னையா ஊர்ல பாதி குடும்பம் தான் வந்திருக்கு, பாதி குடும்பம் ஜோத்த தின்னவனே தூங்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஐயோ நடுவுல எதுக்கு கோடு போட்டு வச்சிருக்காங்க? என்ன அதுக்கு? பாவம், நீங்க அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரக்கூடாது. எல்லா பிரச்சனையா இருக்கும் போல. இந்த பிரச்சனை இதுக்கு சைடுல உட்கார்ந்துருக்காங்க. எதற்கு? நாடகம் நல்லா இருந்தா பாப்பா, நல்லா இல்ல மஜ்ரோஜ் வீட்டுக்கு போவோம் வாங்கடா அப்படின்னு பாப்பாங்க. சரி, ஒவ்வொருத்த இளைஞர் மனசு ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஆமாமா, வந்திருக்க டான்ஸர் பிள்ளை மோசமா இருக்குதா ரொம்ப மோசமா இருக்குதா அப்படின்னு சில பேர் பாப்பாங்க. சரி, சில பேர் பாத்தீங்கன்னா என்னடா ஒண்ணு கற்பையாம சாமி அழைப்பான அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. ஆமாமா, எப்படித்தான் அழைக்கிறான்னு சில பேர் பார்க்கலாம்ட்டு வந்திருப்பாங்க. சரி, சில பேர் என்ன நாடகத்தை கெடுக்கிறதுக்குனே வருவாங்க. எப்படி? இந்த இப்படித்தான் நல்லாத்தான் மனுஷன் வருவாங்க. நம்மளை கண்டவனா உங்களுக்கு எரிச்சலா இருக்கும் போல. தண்ணியை அது திம்பிட்டு பல லட்சம் ரூபா போட்டு செலவு பண்ணி ஒரு நாடகத்தை வைப்பாங்க. ஆமாமா, நாடகத்தை வைக்கிறது பல லட்சம் ரூபா காசு பெரிய விஷயம். எதுக்கு நாடகம் வைக்கிறாங்க? ஏன் அவங்கள ஏன் வைக்கிறான்னு கேக்குறியா? இல்லங்க, எதுக்கு வைக்கிறான்னு உங்களுக்கு தான். சில பேர் வந்திருப்பாங்க. 180 காசு காலி பண்றது எது? அந்த 145 தான். என்ன சொல்ற? ஆமா, இப்ப வீரன் வந்திருக்குது. வீரன். ஓ, வீரன். ஐயோ அப்பா, போட்டா போதுங்க அக்கா மக்கா முன்னாடி இருக்காது. 8 ஒரு நாத்தம் தான். வீரன் தாயா. நம்ம வந்து பேசுறோமோ இல்லையா, பப்பன் டான்ஸர் பிள்ளை வெளியே வர சொல்லிடுவாங்க. சரி, அதோட முக்கியஸ்தர்கள் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? 12 மணிக்கெல்லாம் பப்பன் டான்ஸை முடிச்சிடணும். அதுக்கு தானே இப்ப நான் வந்திருக்கிறேன். பப்பு டான்ஸ் 12 மணிக்கு முடிக்கிறோம். அடுத்து ராஜபாட்டம் 1 மணிக்கு வெளியே விட்டுறான். ஆமா, ஒரு ஆள் இன்னொரு ஆளை விட்டப்பா. சேதுபதி போடுறாரு. அவர் 1 மணி நேரம் ஆக்கிடுவாரு. அதனால அவருக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிட்டு வெள்ளச்சமய சாமி இலக்கிய வேமா விட்டுருவோம். சரி, என்னதான் தப்பி தவறி குதிச்சாலும் அந்த 3 மணி ஆக்காம விட மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். அதனால விடிய வரைக்கும் நாடகத்தை அமைதியான முறையில பாருங்கன்னு சொல்லி கொண்டோடு நம்மளுமே நாடகம் பார்க்குற பெரிய விஷயம் கிடையாது. காசு கொடுக்கறது நீங்க முதலாளி, காசு வாங்க தொழில் நாங்க. இந்த மழை காலத்திலயும் நாடகத்தை, இந்த கம்ப்யூட்டர் காலத்திலயும் நாடகத்தை வச்சு பாக்குறீங்களா, அதே பெரிய விஷயம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடல் பாடல போட்டுக்கிட்டு அம்மனை கொண்டு தெரியுது அம்பிட்டோம். சரி, அவங்கள சொல்லிக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஆமா, டேஸ்ட். ஆமா, ஒரு மாதிரி பிடிக்கும். அதனால நம்ம வளவல்னு பேசாம வாய்க்கு கேடு. ஆமா, வளவல்னு பேசுனா வாய்க்கு கேடு. வருஷத்துக்கு குரூப்ல வத்தான் உடம்புக்கு தான் கேடு. கருவாச்சி ஏன் கருவாச்சி போஞ்சாடமாட பார்வையால காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொதுவுடமை ஆயாச்சு. கருவாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது குடமாயாச்சு.
இப்ப காதல் வந்து பொதுகுடமாயாச்சு ஏ கருவாச்சி ஏ கருவாச்சி கட்டழகு ஒன்ன தேடு கட்டரும்பு கருப்புத்தா கிட்ட வந்து கொடையிரியே வண்டு வீழி கருப்புத்தா கட்டழகு ஒன்ன தேடு கட்டரும்பு கருப்புத்தா கிட்ட வந்து கொடையிரியே வண்டு வீழி கருப்புத்தா முட்ட வரும் மஞ்சு விரட்டு காலமாறு கருப்புத்தா எட்டாத தூரத்தில தேக்கோடு கருப்புத்தா கடிச்சா இடிக்குதடி கருப்பட்டி கருப்புத்தா கடிச்சா இடிக்குதடி கருப்பட்டியும் கருப்புத்தா நினைச்சா இனிக்கு மடி உன் பேரு சிறப்புத்தா நினைச்சா இனிக்கு மடி உன் பேரு சிறப்புத்தா கருவாச்சி கருவாச்சி ஓ சாடமாட பார்வையால காதல் வந்து உருவாச்சி சின்ன கருப்பு பெரிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான் சோழ தட்டை விளைஞ்சிருக்கு கரிசல் மண்ணு கருப்பு தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான் சோழ தட்டை விளைஞ்சிருக்கு கரிசல் மண்ணு கருப்பு தான் கருவேல மரத்த பாரு கண்ணு குயில் கருப்பு தான் கார்மேகம் கூடி இருக்கு அம்மாவாசை கருப்பு தான் எனக்கா இருக்கிறது கருப்பையும் கருப்பு தான் எனக்கா இருக்கிறது உன் பேரு சிறப்பு தான் நினைச்சா இனிக்கு மடி உன் பேச்சு சிறப்பு தான் எனக்கா இனிக்கு மடி உன் பேச்சு சிறப்பு தான் கருவாச்சி கருவாச்சி ஓ சாடமாட பார்வையால காதல் வந்து உருவாச்சி வெள்ள பால் கொடுக்கும் எரும மாடு கருப்புத்தான் வெள்ளாடு வேறு வச்சா நிறத்த பாரு கருப்புத்தான் வெள்ள பால் கொடுக்கும் எரும மாடு கருப்புத்தான் வெள்ளாடு வேறு வச்சா நிறத்த பாரு கருப்புத்தான் வைக்கும் வீர போட்ட சட்ட பாரு கருப்புத்தான் ஏழை கல்வி தந்த காமராஜ கருப்புத்தான் உலகில் பிறந்த மனுஷ உண்மையிலே கருப்புத்தான் உலகில் பிறந்த மனுஷ உண்மையிலே கருப்புத்தான் உறவே வாடாதே உன் பேச்சு சிறப்பு தான் உறவே வாடாதே உன் பேச்சு சிறப்புத்தான் கருவாச்சி கருவாச்சி ஓ சாடமாட பார்வையால காதல் வந்து உருவாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து பொதுகுடமே ஆயாச்சு இப்ப காதல் வந்து பொதுகுடமே ஆயாச்சு ஏ கருவாச்சி ஏ கருவாச்சி அதுல பாருங்கனே எதுலனே அதுல பார்த்து 3 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தேன் அப்படியா இப்படிதான் காரைக்குடி சைடு ஒரு நாள் நாடகத்துக்கு போயிட்டேனே சரி என்ன நாடகத்துக்கு வள்ளியம்மன் நாடகத்துக்கு அப்படியா ஏன் இதை சொல்றேன்னா ஏன் ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி அப்படியா ஒரு நடிகர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காண்டி இருக்கணும் சொல்றேன் இருக்கணும் ஆமா ஆமா ஆ. என்ன ஆகி போச்சுன்னா நாடகத்துக்கு போயிட்டு அன்னைக்கு நான் பார்த்து வள்ளியம்மன் நாடகம் காசு பணம் வந்துருச்சா தலைகளை ஆடக்கூடாது தலைவர் தான் ஆடக்கூடாது அதுக்காண்டி தான் ஆ. வள்ளியம்மன் நாடகத்துக்கு போயிட்டேன் சரி நாடகத்துக்கு போயிட்டு அந்த பாத்தீங்கன்னா அன்னைக்கு மழை வேற பிடிச்சிக்கிச்சு அப்படியா மழை பிடிச்சிக்கிட்டு நாங்க எல்லாரும் வந்துட்டோம் சரி அன்னைக்கு வந்து இந்த டான்ஸ்கார பிள்ளை பாத்தீங்கன்னா லேட் ஆயிருச்சு ஆ என்ன காரணம்னா வீட்ல இருந்து வர முடியல நம்ம ஆம்பளை போய் ஏதோ ஒரு துணியை சுத்திட்டு ஓடிடலாம் ஓடிடுறோம் பொம்பளை பொம்பளை பிள்ளைய
குத்தணும் ஆமா மாட்டுறத மாட்டி வைக்கிறத வச்சு வரணும் இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டாப்ல வீட்டுல விட மாட்டேங்கிறாங்க சரி மழை பெய்யுதுன்னு சொல்றோம் இதை போய் நம்ம ஊர்ல சொன்னா ஊர்ல ஏத்துக்குவாங்களா தனியா கார வச்சு அனுப்பிச்சு கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படிம்பாங்க சரி அதுக்காண்டி என்ன பண்ணிட்டா அன்னைக்கு பார்த்தா அந்த பிள்ளை மழை விட்டோம் அந்த பிள்ளை நிப்பாட்டி கூட்டி போக ஊருக்கு போக மணி 12 ஆகி போயிருச்சு அப்படியா ஊருக்கு போக சரி ஊருக்கு போனோன்னா ஊருக்கு ஊரா பேசாம இருந்துட்டாங்க எதனால நாடகம் ஆடட்டும் காலையில பேசிக்குவோம் சரி அப்படின்னு பேசாம விட்டுட்டாங்க சரி வந்ததுமே அது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்கயா எடுத்து கொடுத்தோன்னு அந்த பாத்தீங்கன்னா வச்சுக்க சரி வெளியே போய் கோமாளி வந்துட்டு இருந்தேன்னு சொன்னேன் சரி பப்புனு வா போ மணி ஆயிடுச்சு கோமாளி இங்கே உள்ள வா ஆக என்ன பொருளே டான்ஸ் அந்த பவுடர் போட்டு இருக்காப்ல அது வரையும் ஒரு பாட்டு நாச்சும் பாடிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன் சரி அவர் சரி பாட்டு விட்டாரு நீனு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒரு பாடிவிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ பாடிட்டேன் பாடி முடிச்சேன்னு மறுபடியும் பப்புனு உள்ள போ அப்படின்னாரு அப்படியா சரி ஆக நம்ம கதையை விரும்புவாங்க நினைச்சிட்டு டான்சர் பிள்ளை பார்க்க ஆர்வப்படுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு டான்சர் பிள்ளை வெளியே விட்டையா சரி வெளியே விட்டோன்னா அந்த பிள்ளை லூசு மட்டும் நல்லா தான் வந்த பிள்ளை என்ன நினைச்சாப்ல பவுடரை போட்டு ஒரு பூவை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை கீழே மொக்க பாவாடை கட்டாம வந்துட்டாப்புல ஐயா பாவாடைனா தப்பா நினைக்க கூடாது சரி போட்ட சுடிதாரோட கீழே கட்டாம மேல முட்டு மாட்டிட்டு வந்துட்டாப்புல அதுலயோ டான்ஸ் எங்க கீழே காணாம அந்த பிள்ளை ஆத்தாடி என்ன கீழே என்னத்த பார்த்தாரு அப்படி காணான்னு இந்த பிள்ளை ஷாக் ஆயிட்டாப்புல சரி என்னத்த கீழே காணா வேற குனிஞ்சு பார்த்திருக்காப்புல அப்பதான் பாவாடை கட்டுறது நினைப்பே வந்திருக்குது திடுதிடுன்னு போய் அந்த பிள்ளை கட்டிட்டு வந்துட்டாப்புல சரி கட்டிட்டு வந்தோன்னு இந்த பிள்ளை வந்தோன்னு ரெண்டு ஆட்டம் போட்டுட்டாங்க ஆட்டம் போட்டோன்னு டான்ஸ் உள்ள போயிட்டு மறுபடியும் பப்புன் டான்ஸ் எதிர்பார்ப்பாப்புல சேர்ந்து ஆடணும் பாடணும் போல அப்படி நினைச்சு 2 பேரும் வெளியே வந்து ஆடிட்டு இருக்கிறான் பப்புன் டான்ஸ் அப்படின்னாரு ஒருத்தர் சரி என்னங்க சரி நீங்க முடிச்சிட்டு போயிட்டு அடுத்தால வர சொல்லுங்க அடுத்தால முடிச்சிட்டு வெளியே போயிட்டு வந்துட்டேயா சரி ஏன் அவசரப்பட்டா என்ன வெளியே போயிட்டு வந்து குண்டி கிண்டி கழுவனியா இல்லையா வெளியேனா அந்த வெளியே இல்லையா அடுத்து யார் வரணும் வள்ளி திருமணத்துல ஆமா நாரதர் வரணும் ஓ முகர வள்ளி வரணும் பப்புன் டான்ஸ் முடிச்சா வள்ளி வரணும் சரி வள்ளி வந்து பாடிட்டு இருக்குது அதிபரம் சத்தினி இப்படி கையை வச்சுக்கிட்டு சரி அது வயிறு பாவா அன்னைக்குன்னு பார்த்து குண்டு போல வயிறு முன்னாடி இருந்திருக்கும் போல அப்படியா இருக்கிற ஆம்பளை ஊரம் எல்லாம் ஒண்ணு கடிக்க போயிட்டாங்க இதை பார்த்தா சொல்லி இருந்தா 108 வர சொல்லி இருப்பேன்ல கிற்காடு உள்ள போ ஆமா பார்த்தோனே என்ன ஆயி போச்சு சரி ஆக புகுலையும் விட்டாங்க போல நாரதரை தாண்ட மொக்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறாங்க கட்டியா வெளியில விடுவோம் அப்படின்னு நாரதரை கூப்பிடலாம்ட்டு போறேன் அவன் முண்டை ஏற்கனவே போதே ஐயோ நல்லா கேட்டுக்கு என்ன நடந்துச்சு அவதி பண்ணி சரி அப்ப அவசரம் பண்ணி அவதி பண்ணி இல்ல சும்மாரியா சுப்பிரமணி அத சொல்லு அவசரமா பண்ணி கதையை பண்ணி நாரதரை போய் பாக்குறான் நாங்க பப்பு டான்ஸ் வள்ளி இந்த நந்தனம்லாம் முடிச்சோமியா அடுத்து போய் நாரதரை பார்த்தா நாரதரை ஆளக்கான ஐயோ எங்கன்னு பார்த்தா வண்டி கடியில போதையில முண்டை அப்படியே பரட்டுறான் ஏற்கனவே மணி லேட்டு சரி நாரதர் போதே வேற ஆமா எப்படியாவது காசை வாங்கி போடலாம்ட்டு சரி நாடகத்தை நடத்தி போடணும்னு என்ன பண்ணிட்டான் சரி அண்ணே வானேன்னு பார்த்தா வரமாட்டேங்கிறான் இங்க சரி வள்ளியத்தான் போய் பாட்டு பாட சொல்லாம்னு போனா சரி பாட்டு பாடையமா ஒரு பாட்டு பாடாதுக்குள்ள நாரதரை கிளப்பிக்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நான் வள்ளிய ஒரு பாட்டு பாட சொல்றதுலையும் பார்த்தா அந்த வள்ளிக்குன்னு பார்த்து முண்டை வயித்தை கலக்கிருச்சு போல ஐயோ இன்னைக்கு பேசலாம்லாம் அதிகமா இருந்தோம் ஆனா பேச முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிற காரணத்துக்காக ஹலோ 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா எந்த மேடைக்கு போனாலும் சரி முதல்ல நான் எப்போதுமே வணங்குறது எந்த மேடைக்கு போனாலும் எத்தனை ட்ரிப் போனாலும் ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அன்புக்கு முன்னால ஆகாசமா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாடு
கூல குடிச்சு சோறு பொங்கி கொடுத்த ஆக்காட்டி வெள்ள குடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாடு கூல குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த கணவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுபாடு சேர்த்து வச்சு சிலை கொண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல நாங்க பதறி நிற்பேன் அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்க மேப்பதறி நிற்பேன் கடல் வந்து நாம் படுத்தா காசாயத்தை குடிக்க வச்சு உள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்சேன் தானிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்சேன் உன்ன பாட வார்த்தை இல்லை அம்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மாவோ அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பத்து எடுத்த அம்மாவோ மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா குட்டிக்கார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரம நாபசரு குடுமையம் தாங்கிக்கிட்ட குட்டிக்கார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரம நாபசரு குடுமையம் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடன் பட்ட அத்தனையும் நான் படிக்க அகிசுக்கும் தாங்கி புட்ட பட்டத்தும்ப போதும் உன்ன பாதியிலே உசுர விட்டு ஏ அம்மா பட்டத்தும்ப போதும் உன்ன பாதியிலே உசுர விட்டு பட்டி தொட்டி கட்டுன உனக்கு பச்சை மூங்கி வெட்ட விட்ட ஆராரோ சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு விட்ட பள்ளி கூட சுமந்த என்ன கொட வளைக்க வச்சு விட்ட பாலூட்டி என்ன படுத்த அம்மா உனக்கு படுத்த வந்திருக்கேன் பதிமக சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு படுத்த வந்திருக்கேன் பதிமக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாய சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாய சும்மா ஆராரிரோ ஆராரிரோ ஆரிராரிராரிரோ 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 அன்பில் கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பன் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் விழுந்துடாத அதுக்கு அடுத்தபடியாக மற்றும் எண்ணர்மா பட்டம் வழங்கக்கூடிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொய்கைப்பட்டி கிராமம் பொய்கை கீழே பொய்கைப்பட்டியைச் சேர்ந்த ஆப்பாடிப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீ சர்வ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக 48 நாள் நிறைவு 8ஆம் சிறப்பை முன்னிட்டு இளைஞர்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக 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 சின்னக்கொன்று ஆப்பாடிப்பட்டி சேர்ந்த அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக எனக்கு ரூபாய் 50 செல்வங்களை கொடுத்து கௌரவப்படுத்திருக்கார்கள் அன்பை கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு குடும்பத்தில் எங்கள் சார்பாக எங்கள் கலைக்குழு சார்பாக மறந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோடு ஐப்பசி மாதம் 23ஆம் நாள் 9/11/2024 சனிக்கிழமை சரியாக இரவு 7:30 மணி அளவில் ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் கோவில் அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும். அதன் பின் இரவு 10 மணி அளவில் கோவில் அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் கிருஷ்ணா கவுண்டர் நாட்டாமை கீழே பொய்கை வெட்டி அவர்கள் தலைமையிலும் ஊர் முக்கியஸ்தர்கள் தலைமையிலும் இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மதுரை பாண்டிச்சாமி சொல்லக்கூடிய வெள்ளைமல் வெள்ளச்சாமி காதல் காவிய நாடகம் நடைபெறும். இதில் பங்கு பெறும் நடிகர்கள் தமிழகத்தின் தனக்கல் ஒரு படைக்கொடு வெட்டிமரசு கொட்டி வரும். வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரம் போல் அவருக்குன்னு ஒரு படைக்கொடு வெட்டிமரசு கொட்டி வரும். விபி வேங்கை கருப்பையா அவர்கள் விரும்புகையிலே வெள்ளை
நிச்சயம் நடித்து உங்கள் அன்பது பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, எல்லை என்றும் சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. அதுக்கு அடுத்தபடியாக குயிலோஸ் நாயகி இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்களாம் சொல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி மனைவியை சேர்ந்த எஸ் ஸ்ரீதேவி அவர்கள் முறையிலே வெள்ளையம்மன் அடித்து உங்கள் அன்பதை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன், சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன். நன்றி. இதை வணக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் தேவகான இசையரசன் சொல்லக்கூடிய மல்மேனிக்கு வந்திருக்க பாண்டிமணி சாதாரணப்பட்ட பாண்டிமணி கிடையாது. இது யார் போயிட்டீங்கன்னா சந்தோஷம். அருமை சகோதரர் அருமை ஐயோ வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் சொல்லக்கூடிய மதிமரியாக்குரிய அருமையான திருச்சியை சேர்ந்த RS பிரபாகரன் பெருங்குடியிலே சேதுபதியாகவும் பாண்டிமணியாக நடித்து உங்கள் என்பதை பிறக்க தோன்றிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கும் சிந்தனை ஊட்டக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மற்றும் ஒரு ஊர் பேர் என்னடா நகரப்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் அவர்களுடைய ஜல்லிக்கட்டு கலையாமற்ற பல படங்கள் அடித்து அன்பதில் பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆறுமணி கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி இசை மேதை தேவகண இசையரசு சொல்லக்கூடிய எங்களது மதிக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா பாசத்தை என்று மறவாத பி ஜெயச்சந்திரனா, ஆமா பொடங்குப்பட்டியை சேர்ந்த தாதனூரை சேர்ந்த எங்களது பி 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 ஜெயச்சந்திரன் அவர்கள் முறையிலே 6 மணி மற்றும் பின் பாடல் உன் பேர் சொன்னதுக்கு நந்தம் தனம் தனம் தம் நந்தனம் தம் நந்தனம் தம் நந்தனம் தம் நந்தனம் தம் நந்தனம் தம் நந்தம் தனம் தம் நந்தம் தனம் தம் நந்தம் தனம் தம் நந்தம் தனம் தம் என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வெல்லும் பார்வையில்லை பார்வையில்லை, ராகங்களில்லை சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் இல்லை, என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வெல்லும் பார்வையில்லை பார்வையில்லை. இருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுவடைத தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிரி உறவாகி விடியில் என்று அழுது விரிவாகி தனிமையில் எந்த இதயம் தருகாகி உதிருமோ, திரைகள் இட்டாலும் மறைஞ்சு கொள்ளாது, அணைகள் இட்டாலும் விழிகள் கொள்ளாது, பொன்னினதி கண்ணினதை ஜீவனதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகள் பொடிபட வெளிவரும் மொழிக்கு இசையனும் மலை வரும் இனிகள் மயில் வரும் வேதனை மாறுமோ, ஆடிய பாதங்கள் காதலி வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ, ராஜதீபமே எங்கள் வாசலில் வாராயோ, குயிலே 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 குயிலே, உந்தன் ராகம் நெஞ்சில் இன்று ஆடும் ராஜதீபமே. நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே, மனக்கல்லி நின்று பல கவிதை கலந்தவள் நீதானே நீதானே நீதான், விழிகளை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பிள்ளான் என் சிற கொடுத்தாய், விழிகளை எனும் போது வழி கொடு
ஆஹா, அருமையான ஒரு பாட்டு. ரொம்ப சிரமப்பட்டு பாடிங்க. கைதட்டி நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி இந்த மனை தெரிவித்துக் கொண்டோடு அதுக்கடுத்ததாக சிறந்த முறையில் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய எங்களது தாதுகுணவட்டியை சேர்ந்த அருமையான கோவில்பட்டி நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான எங்களது பி வரதரமன் அவர்கள் மிருதங்கம் டோலக் தபேலா வந்துருச்சு. சிரமந்தேன். ஆமா, நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக அந்த இப்பாடலை அண்ணன் பாடின பாட்டை பாராட்டி எனக்காக வளர்ந்து வரும் நடிகர் அருமை தம்பி எங்களுடைய ராஜ நடிகர் ஏகேபி ரகுபதி அவர்கள் எனக்காக ரூபாய் 50 செல்வங்களை அன்புக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்து கூறப்படுத்தி அன்பு தம்பிக்கு எனது கலைக்குழு சார்பாக எனது சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். அடுத்த தம்பிக்கு ஒரு கால் கட்டு போட்ட வேண்டியதுதான். நன்றி வணக்கம். அதுக்கு பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய அருமை தம்பி 4 முறை வந்தாலும் 4 முறை தீர்ப்பு போலே சிறந்த முறையில் அவருக்குன்னு ஒரு பானை கொண்டு வெட்டி முரசு கொட்டி வரும் எங்களது தனபால் அவர்களுக்கு முன்னாடி ஆல்ரவுண்ட் இசைப்பா போட்ட சுடுசாட்டு அடா அடே 4 அடி கும்மு கும்முன்னு போறா சிரிச்சுக்கிட்டே மாமா ஏ மாமா அடே மாமா அடே இங்க பாரு நீ அப்பா நிறைய மறக்காத அப்படி அது பத்தல பத்தல
யாரோ பண்ற தப்புக்கு நம்மளே உள்ள போம்பாங்க. அதனால நன்றி தெரிவித்துக் கொண்டோடு அதுக்கு அடுத்தபடியாக இவர் தான் முக்கியமான புலி தான். இவர் தான் புலி. அவரை தாடி வச்சிருக்கும் போது தேவதாஸ் தான். என்ன புகழ்பெற்ற ஏன் முத்துக்குமார் அவர்களை தாழ்த்தி இசைப்பார். நன்றி. இந்த வணக்கம் வண்ண சின்னமைப்பு ஆர்ஸ் பிரபாகரன் சிறுக்கமணி இருப்பிடம் மலையடிப்பட்டி மணப்பாறை திருச்சி தஞ்சாவூர் விழுப்புரம். நன்றி. இந்த வணக்கம். அதுக்கடுத்த சிறந்தமுறையில் கொட்டகை அமைத்த கொட்டக உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிந்த நல்ல உலகங்களுக்கும் நன்றி. நன்றி. இந்த வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக நோட்டீஸ் உபயம் செல்வம் ரெம்பர் பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் லேத் UPVS மற்றும் SS ஒர்க்ஸ் அன்பு கோவில்பட்டி ரோடு மணப்பாறை உரிமை பி செல்வம் மேஸ்திரி அன்பன் அவர்கள் சார்பாக நோட்டீஸ் உபயோகித்தார்கள் செய்த அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாடக அமைப்பு VPK வேங்கை கருப்பையா ராஜரடியார் புத்தானத்தம் நாடக அமைத்துள்ள அன்பன் அவருக்கு நன்றி. நன்றி. வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக ஆடல் அழகி அப்படியே சுந்தரி புதுக்கடை செட்டு நடன தாரகை அருமை சகோதரி எங்களது பேர் நந்தினி அவர்கள் டான்ஸ்ரா மற்றும் பல படங்கள் இன்னைக்கு தாண்டா பிள்ளை வந்திருக்குது. இன்னைக்கு வரட்டு நக்கி தேன் ஊத்திக்க இன்னைக்கு மட்டும் நான் விடல நீ விட என்னைக்குமே விட முடியாது. அப்படி அதனால நமக்கு தொலைக்காம அதுக்கு நந்தினி அவர்கள் டான்ஸ் மற்றும் பல வேடங்கள் நடித்து வாடி உள்ள ராசாத்தி வாங்கி வந்தே ரோசாப்பூ வாங்கி வந்தே ரோசாப்பூ ஊட்டியில வாங்கினது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது என் மனசு கோப மடமே வாங்கிக்கடி எகிலியே ராசாத்தி வாடி உள்ள அடிய வாடி உள்ள ராசாத்தி வாங்கி வந்தே ரோசாப்பூ. நீ வருஷம் முழுவதும் தான் வாங்குற உனக்கு ஒரு கிளவி கூட சிக்காது. அதுக்கு அடுத்தபடியாக மனிதன் முன்னர்கள் அது விளங்கிய ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு இந்நாடகத்தில் ஏற்பாடு செய்த இளைஞரணிக்கும் கோவில் முக்கியஸ்தர்களுக்கும் கோவில் நிர்வாகி அவர்களுக்கும் மனமார்ந்த மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி. இதை வணக்கம் ஒளிப்பதிவாளருக்கும் மனமார்ந்த நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் முன் சின்ன சிறுவன் எடுத்துக் கொண்டிருப்பது புத்தானத்தை சேர்ந்த SP சரத்குமார் பப்னாக மற்றும் பல படங்கள் நடித்து உங்கள் அன்பாதர் பெற காத்துக் கொண்டிருக்காங்க. பிள்ளை வெளியே விடணுமா? ஆமா அக்கடி மலங்குது கருப்பசாமி தங்க கலசமிங்குது மலங்குது கருப்பசாமி தங்க கலசமிங்குது கொண்ட